ட்ரேடிங் தமிழ் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனல்ல பாத்தீங்கன்னா நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, சென்செக்ஸ் இப்படி எல்லாத்துக்குமான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் டெய்லி நம்ம வீடியோவா பதிவிட்டு வந்துட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது நம்ம சொன்ன சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லாஸ்ட் டே எப்படி ஒர்க் ஆயிருந்தது, இன்னைக்கு நிஃப்டிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நம்ம குரூப்லயே கொடுத்திருந்தோம், அது எப்படி ஒர்க் ஆயிருந்தது, நாளைக்கான சென்செக்ஸ் எக்ஸ்பீரிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. ஓகே, இப்போ நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ரெசிஸ்டன்ட், அதாவது 25,079 ரெசிஸ்டன்ட்டை கரெக்டாக பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. நல்லா பாருங்க, இந்த இடத்துல ரீட்ரேஸ்மெண்ட் பண்ணி பிரேக் அவுட் பண்ணிருந்துச்சு. கிட்டத்தட்ட 25,200 ரேஞ்சு கிட்ட போயிட்டு மார்க்கெட் எகைன் நல்ல ஒரு ஃபால். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் 25,000 எடுத்துட்டு எகைன் இப்போ 25,200 நிற்கிது. இப்போ நாளைக்கு நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா நிஃப்டி 25,196 அந்த 200க்கு மேலே போகுதான்றதை பார்க்கணும். அதே மாதிரி 25,000க்கு கீழே போகுதான்றதான் நாளைக்கு நம்ம வாட்ச் பண்ணி பார்த்தே ஆகணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 25,200க்கு மேலே போகுது அப்படின்னா 25,353ன்றது நம்ம ஆல்ரெடி சொன்ன ஒரு ரெசிஸ்டன்ட், ஓகேங்களா. ஸோ இது கரெக்ஷன் ஆகக்கூடிய இடம். ஏன்னா ஒரு ஆல் டைம் ஹைக்கு மேலே நிஃப்டி போகுதுன்னும் போது கண்டிப்பாக ஃபிப்னோசி வச்சு தான் நம்ம அடுத்த ரெசிஸ்டன்ட் ரேஞ்சு நம்ம கண்டுபிடிக்க முடியும். அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா 25,200க்கு மேலே போகுது அப்படின்னா 25,350ன்றது அடுத்த ரெசிஸ்டன்ட் நம்ம ஃபிப்னோசி காமிக்குது. ஓகே, 25,300 அப்படின்றது நாளைக்கான ரெசிஸ்டண்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 25,079 பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா 25,000ன்றது மேஜர் சப்போர்ட்டாக இருக்கும். இந்த 25,000 பிரேக் அவுட் பண்ணுதுன்னா 24,863ன்றது அடுத்த நம்மளுக்கு ஒரு சப்போர்ட் ரேஞ்சாக இருக்கும் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு, ஓகேங்களா. சரி, ஓகே, ஃபர்தர் அப்டேட் எல்லாமே நம்ம டெலகிராம் குரூப்பில் தான் கொடுப்போம். டெலகிராம் குரூப்போட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், மறக்காம கிளிக் பண்ணி ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணிக்கிங்க. மார்க்கெட் ஹவர்ஸில் இருக்கிற மார்க்கெட் அப்டேட்ஸ் எல்லாமே நம்ம காலையிலே மார்க்கெட் ஹவர்ஸ்லேயே நம்ம கொடுத்துருவோம், ஓகேங்களா. அதனால உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கிங்க. நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கமெண்ட் பாக்ஸில் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டாக நான் கொடுத்துருக்கேன். இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே ரிட்டைல் ட்ரேடர். நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே கேபிட்டல் பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு அதிகபட்சமாக 1 லேக்குக்குள்ளே தான் இருக்கும். 1 லட்ச ரூபாக்குள்ளே இருக்கிறப்ப தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு டெய்லி இன்ட்ராடே பண்ணி ப்ராஃபிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது கம்மியான புரோக்கரேஜை தேடி தான் நம்ம போகணும். அப்படி இருக்கும்போது நம்ம ரெஃபர் பண்றது பாத்தீங்கன்னா அலைஸ் ப்ளூ. ஏன்னா இவங்க 15 ரூபா பர் ட்ரேடுக்கு தான் எடுத்துக்கிறாங்க, ரொம்பவே கம்மியான புரோக்கரேஜ், ஓகேங்களா. ஸோ அதனால நீங்க அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க ஜஸ்ட் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், அது மூலியமா அக்கௌண்ட் ஓப்பன் பண்றதுனால 15 நிமிஷத்துல அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுத்துருவாங்க. 15 ரூபா பர் ட்ரேடுக்கும் எடுத்துக்கிறாங்க. ரொம்பவே கம்மியான புரோக்கரேஜ் இந்தியா ஃபுல்லாக பாத்தீங்கன்னா, ஓகேங்களா. கம்பேர் பண்ண காட்டிலும் எல்லா புரோக்கரேஜை காட்டிலும் இவங்க ரொம்பவே கம்மியான புரோக்கரேஜா இருக்கு. ஓகே, விருப்பம் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க லிங்க் மூலமா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணீங்க. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி பார்த்துருவோம். ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு 51,000க்கு மேலே நீங்க க்ளோஸ் அண்ட் கிராஸ் பண்ணிட்டாங்க. இருந்தாலுமே நம்மளோட ரெசிஸ்டன்ட் ரேஞ்சான 51,336 ரேஞ்சை கரெக்டாக டச் பண்ணிட்டு மார்க்கெட் அதனால மேலே போக முடியல. ஏகனவே கரெக்ஷன் ஆகி கீழே வந்திருக்கு. இப்போ நாளைக்கு நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு போன ஹை 51,300க்கு மேலே போகுதான்றதை பார்க்கணும். அது மாதிரி 51,000க்கு கீழே போகுதான்றதை பார்க்கணும், ஓகேங்களா. ஸோ இன்னைக்கு போன லோ பார்த்தீங்கன்னா 51,000, நிஃப்டி பார்த்தீங்கன்னா 25,000, அதே மாதிரி ரவுண்ட் ஃபிகராக இருக்கு. இன்னைக்கு 51,000, நாளைக்கு 51,000 பிரேக் அவுட் பண்ணாத வரலையும் நம்மளுக்கு சந்தோஷம். அதே மாதிரி 51,336. ஸோ இது ஒரு ரேஞ்சா வச்சுங்க, ஓகேங்களா. நாளைக்கு நம்மளுக்கு இது ஒரு ரேஞ்சா இருக்கும், ஓகேங்களா. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ள மார்க்கெட் இருந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம அவாய்ட் பண்ணி தான் ஆகணும். ஒன்ஸ் இதை பிரேக் அவுட் பண்ணிடுச்சுன்னா 51,600ன்றது நம்மளுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ட் ரேஞ்ச் ஆகும். அதாவது 51,500ன்றது மேஜர் ரெசிஸ்டண்டா இருக்கும். அதுக்கு மேலே போகிற 51,600. ஒன்ஸ் இந்த ட்ரெண்ட் லைன், அதாவது இந்த ரெக்டாங்குலர் பாக்ஸை கீழே பிரேக் அவுட் பண்ணுது, அதாவது 50,900க்கு கீழே போகுது அப்படின்னா 51,000க்கு கீழே போயிடுச்சுனாலே 50,940ன்றது இமிடியட் சப்போர்ட். அதுக்கும் கீழே வருதுன்னா 50,694, அதாவது 50,700 அடுத்த சப்போர்ட்டா நம்மளுக்கு இருக்கு பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு. ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபின் நிஃப்டி பாத்துறோம். ஸோ ஃபின் நிஃப்டி பாத்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி மாதிரியே தான் 23,665 நம்மளோட ரெசிஸ்டன்ட் ரேஞ்சை டச் பண்ணிட்டு திருப்பி வந்திருக்கு. கிட்டத்தட்ட 23,500ல நம்மளுக்கு என்ன பண்ணிருக்கு, இந்த இடத்துல நம்மளுக்கு சப்போர்ட் 23,500ன்றது இந்த இடத்துல நம்மளுக்கு சப்போர்ட் எடுத்திருக்கு, ஓகேங்களா. இந்த இடத்துல நாளைக்கு இந்த 23,500 பிரேக் அவுட் பண்ணுதான்னு பார்க்கணும். ஸோ 23,500 பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா 23,400ன்றது நம்மளுக்கு அடுத்த சப்போர்ட் ரேஞ்சா இருக்கு. அடுத்த 23,300 தான் அடுத்த சப்போர்ட். ஒன்ஸ் இந்த 23,560க்கு மேல போகுது அப்படின்னா 23,665 அடுத்த ரெசிஸ்டன்ட் ஆகும். 23,835ன்றது அடுத்த ரெசிஸ்டன்ட் ஆகும் இருக்கு ஃபின் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு. ஓகே, அடுத்து பாத்தீங்கன்னா மிட் கேப் நிஃப்டி பார்த்தோம். ஸோ மிட் கேப் நிஃப்டியை பொறுத்தவங்க சூப்பரா பர்ஃபெக்டா ஒர்க் ஆயிருந்தது. கிட்டத்தட்ட 13,000 நீங்க சப்போர்ட் எடுத்துட்டு மார்க்கெட் திரும்பி இருக்கு பாருங்க. ஸோ 13,196, 13,096 பிரேக் அவுட் பண்ண முடியாம கீழே வந்தது. 13,000 சப்போர்ட் எடுத்துட்டு மார்க்கெட் கிட்டத்தட்ட 13,100 நோக்கி போயிட்டு இருக்கு.
ஒன்ஸ் நாளைக்கு 13,100 பிரேக் அவுட் பண்ணிடுச்சுன்னா 13 அதாவது கிட்டத்தட்ட வந்து இந்த ப்ரீவியஸ் ஸ்விங் ஹை இருக்கு பாத்தீங்களா 13,136 இனிமேல அது நமக்கு ரெசிஸ்டன்ட். இதையும் பிரேக் அவுட் பண்ணிடுச்சுன்னா 13,204ன்றது நமக்கு வந்து அடுத்த ரெசிஸ்டன்டா இருக்கும். சப்போர்ட்னு பாத்தீங்கன்னா மேஜர் சப்போர்ட் நம்மளுக்கு 13,000 தான். 13,000 பிரேக் அவுட் பண்ணிடுச்சுன்னா ஒரு 60 பாயிண்ட் 12,943ன்றது நம்மளுக்கு அடுத்த சப்போர்ட் ரேஞ்சா இருக்கு, மிட் கேப் நிஃப்டியா இருக்கு. ஓகேங்களா. ஸோ நாளைக்கு எக்ஸ்பீரி ஆகக்கூடிய சென்செக்ஸ். ஓகேங்களா. ஸோ சென்செக்ஸை பொறுத்த அளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா 82,000 வந்து நம்ம வந்து மேஜர் சப்போர்ட்டா வச்சுக்கலாம். நாளைக்கு 82,000 பிரேக் அவுட் பண்ணுதுன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 300 பாயிண்ட் வந்து ஃபாலோ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்த 81,700ன்றது நம்மளுக்கு ரேஞ்ச். ஓகேங்களா. ஸோ இந்த 82,000 பிரேக் அவுட் பண்ணுதுன்னா 300 பாயிண்ட் கீழே வரும். அதுலேருந்து நம்மளுக்கு வந்து ஒரு 300 பாயிண்ட் 81,487ன்றது அடுத்த சப்போர்ட். ஒன்ஸ் 82,000 பிரேக் அவுட் பண்ணுதுன்னா 82,600ன்றது அடுத்த நம்மளுக்கு ரெசிஸ்டன்ட் ரேஞ்சா இருக்கு. இந்த ப்ரீவியஸ் இன்னைக்கு போனா ஹை பிரேக் அவுட் பண்ணிடுச்சுன்னா. ஓகேங்களா. ஸோ ஃபர்தர் அப்டேட் எல்லாமே நம்ம டெலகிராம் குரூப்ல தான் அப்டேட் பண்ண போறோம். அதனால வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க லிங்க் மூலமா நீங்க ஜாயின் பண்ணிக்கங்க. ஓகே, தேங்க்யூ நம்பா.